ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டு மை சேனல் லவ் யூர் ஹங்கர். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பர் சிம்பிளான, குயிக்கான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஆமா, ஃப்ளஃபியான ஒரு சீஸ் பால்ஸ் தான் வந்து நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். இதுக்கு இன்கிரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப கம்மியா தான் யூஸ் பண்ணுவோம். ஆனா டக்கு டக்கு டக்குன்னு அப்படியே செஞ்சு முடிச்சிடலாம் ஒரு டீயோட வச்சு சாப்பிடுறதுக்கு. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில 1/2 கப் கிரேட்டட் சீஸ் வந்து மொசரெல்லா சீஸ் ஆர் ப்ராசஸ்டு சீஸ் எதா இருந்தாலும் ஓகே தான். அத போட்டுட்டு, கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா, 1/4 கப் பிரெட் கிரம்ப்ஸ் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் அண்ட் வந்துட்டு 1/4 டீஸ்பூன் ஆரிகானோ அண்ட் 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ். சில்லி ஃப்ளேக்ஸோட காரமே போதும்னு நெனச்சா விட்டுருங்க. இல்ல இன்னும் கொஞ்சம் காரமா வேணும் அப்டின்னா, சில்லி பவுடர் வெறும் மிளகாத்தூள் இருக்குல்ல, அத வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு, டோ கன்சிஸ்டன்சி மெயின்டெயின் பண்றதுக்கு நீங்க மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி வேண்டாம். மில்க் ஆட் பண்ணா தான் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸஸா டேஸ்ட் கிடைக்கும். அதனால தான். அதுக்கப்புறம் இந்த மாரி நல்லா திக்கா ஒரு டோவா வந்து நீங்க பெசஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது எல்லாமே ஒரு குட்டி, குட்டி உங்களுக்கு தேவைப்படுற சைஸ்ல வந்து பால்ஸா நம்ம வந்து பண்ணிக்கலாம். இதுக்கு சென்டர்ல நான் வச்சிருக்கிறது வந்து அந்த ஷீட் சீஸ் இருக்குல்ல, அதையே நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். பட் நீங்க வந்து மொசரெல்லா சீஸ் யூஸ் பண்ணீங்கன்னா, அந்த ஸ்ட்ரெச்சியா இருக்கும்ல சீஸ் அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ என்கிட்ட அப்போதைக்கு அது இல்லாததுனால, நான் ஷீட் சீஸே நான் வந்து கியூப் மாரி கட் பண்ணி உள்ள வச்சிருக்கேன். ஸோ எல்லாமே நான் பால் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமா நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு கப்ல மைதா எடுத்துட்டு, நம்ம வச்சிருந்த பால்ஸ் வந்து அது மேல நல்லா கோட் பண்ணிருங்க. கோட் பண்ணி அப்படியே வச்சுட்டு ஒரு சூடான ஆயில்ல போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும் இத. எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மீடியம் ஃப்ளேம்ல தான் இருக்கணும். லைக் வந்து ஸ்லோவா அது வந்து குக் ஆகணும். மத்தபடி நம்ம வந்து ஃபாஸ்ட்டா வச்சுட்டு கருக விட்டா கண்டிப்பா வந்து இது நல்லா இருக்காது. ஸோ, அதனால மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு பொறுமையா வந்து இத நீங்க ஃப்ரை பண்ணீங்க அப்படின்னா, பால்ஸ் வந்துட்டு உடையாம உங்களுக்கு முழு பால்ஸா ஒரு அழகான கலர்ல ஒரு அவுட்கம் கிடைக்கும். லைக் வந்து அந்த ஒரு கோல்டன் ப்ரவுன் கலர்ல வந்து சூப்பரா ஒரு லுக் இருக்கும். பார்க்குறதுக்கே செம்ம டெம்ப்டிங்கா இருக்கும். பார்த்தீங்கள்ல அந்த ஒரு கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சேஞ்ச் ஆயிட்டே வரும். ஸோ, அதனால மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நம்ம ஃப்ரை பண்ணணும். ஸோ, நம்மளோட சீஸ் பால்ஸ் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு. ஸோ, இத நீங்க ஹாட்டா சாப்பிடும்போது உள்ள இருக்க சீஸ் வந்து செம்மையா அப்படியே மெல்ட் ஆயிருக்கும். கொஞ்ச நேரம் விட்டீங்கன்னா சீஸுமே உள்ள வந்து கொஞ்சம் திக்காயிரும். அண்ட் வந்து இதுக்கு ஒரு சீஸ் சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். சீஸ் சாஸ் பார்த்தீங்கன்னா, 100 கிராம்ஸ் எடுத்துக்கணும். மொசரெல்லா நான் ப்ராசஸ்டு சீஸு. நான் வந்துட்டு ஷீட் சீஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் 1/4 டீஸ்பூன், ஆரிகானோ 1/4 டீஸ்பூன், ஒயிட் பெப்பர் ஆர் பிளாக் பெப்பர் 1/4 டீஸ்பூன். சால்ட் வந்து பட்டர் சீஸ் வந்து அன்சால்ட்டடா இருந்தா நீங்க சால்ட் யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே மில்க் வந்து ஒரு 50 எம்எல் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, அதுக்கப்புறமா இத நம்ம ஸ்டவ்ல வச்சுட்டு கலந்துட்டே இருந்தோம்னா, ஓரளவுக்கு திக் கன்சிஸ்டன்சி வந்தோனே ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா, கொஞ்ச நேரத்தில அதுவே திக்காயிரும். அது கூட இத வந்து நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சிருந்த சீஸ் பால்ஸ் இருக்கு. அதோட வச்சு செம்மையா என்ஜாய் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கண்டிப்பா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.